பேச்சாலும் எழுத்தாலும் காலகாலமாக அந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பணியாற்றிய பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்று 1949 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கிய போது நம்முடைய தூத்துக்குடி நகருக்கு வந்து கொடியேற்றி வைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் சரி கோயில்பட்டியிலையும் கொடியேற்றி வைத்த அந்த ஒரு முத்தமிழ் அறிஞர் தான் நாம் இன்று பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறோம். ஆகவே அவர் இருந்தபோது பல்வேறு திட்டங்கள், தமிழகம் முன்னேற வேண்டும், தமிழன் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும், தமிழனுடைய வாழ்வாதாரத்தை நாம் உயர்த்த வேண்டும், தமிழ் மொழியை காத்திட வேண்டும் என்று பல்வேறு திட்டங்கள். தமிழ் மொழி செம்மொழியாக்கப்பட்டது. இன்று கன்னியாகுமரியில் அந்த விண்முட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையாக இருக்கட்டும், சென்னையில் வள்ளுவர் கோட்டமாக இருக்கட்டும், இல்லை அது உலக பொதுமறை நூல் திருக்குறளை பெருமைப்படுத்தியதாக இருக்கட்டும், அதுபோல் பல்வேறு தியாகிகளை எழுத்தாளர்களை கௌரவித்தது, அவருடைய புத்தகங்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்குது என்று எடுத்துக்கொண்டே போகலாம். முத குடிசை மாட்டு வாரியம் உருவாக்கியது கலைஞர் அவர்கள் தான். ஆதிராடலுக்கு குடியிருப்பு கட்டணம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள் தான். சைக்கிள் ரிக்ஷா, கை ரிக்ஷாவை சைக்கிள் ரிக்ஷாவாக மனுஷனை வைத்து இழுத்துட்டு போகிற அந்த கை ரிக்ஷா ஒழிக்கணும்னு சொல்லி ஒழிச்சவர் கலைஞர் அவர்கள் தான். பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு பேரிலே பட்டா, சுய உதவி குழுக்கள் என்று படிப்படியாக பெண் சமுதாயத்திற்கே ஒரு உரிமைக்காக அடித்தளமிட்டவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். இவ்வாறு அவர் செஞ்ச திட்டத்தை அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் இந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்குது, தமிழக மக்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம், எல்லா சமுதாயத்தினருக்கும் எல்லாம் கிடைக்குது. அந்த நிலையை உருவாக்கியவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். இன்னைக்கு அந்த கலைஞருக்கு தான் நாம் பிறந்தநாள் விழா எடுக்கிறோம். ஆகவே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவை நம்முடைய கழக தலைவருடைய அறிவிப்பின்படி நாங்கள் விழாவாக கொண்டாட்டமாக கொண்டாடவில்லை. அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு நலன் பெற வேண்டும், தேவை உள்ளோருக்கு உதவி வழங்க வேண்டும் என்ற முறையிலே இன்னைக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியாக நாம் கொண்டாடி வருகிறோம். அதே போல நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இன்னைக்கு கலைஞருடைய வழியிலே அவர் 12ஆம் வகுப்பு வரைக்கும் பெண்களை படிக்க வைத்தார். கட்டாயம் படிக்கணும்னு சொல்லிட்டு திட்டங்களும் சட்டங்களும் கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் கல்லூரி வரைக்கும் பெண்கள் படிக்கணும், கல்லூரி வரைக்கும் நம்முடைய இளைஞன் படிக்கணும், தமிழ் சமுதாயமே முன்னேறணும் என்ற முறையிலே திட்டத்தை தீட்டியுள்ளார்கள். அன்னைக்கு அவர் கலைஞர் கனவு இல்லம் சொல்லிட்டு கிராமத்தில் உள்ள வீடு இல்லாத ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு நமக்கு கலைஞர் கனவு இல்லம் கட்டித்தரப்படுகிறது. அதே போல தொழில் வளர்ச்சி ஒரு இடத்தில் உருவாகக்கூடாது, பரவலாக உருவாக வேண்டும், தமிழகம் எங்கு உருவாக வேண்டும் என்று எல்லா இடத்திலும் அவர் தொழில் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய உன்னத தத்துவத்தோடு அவர்